Good afternoon, students. Good afternoon, sir. Sir. Good afternoon, sir. So, in the previous class, we have been discussing about how to convert from one number system to another number system, that is from binary to decimal, and the vice versa also, that is from decimal to binary number system convert பண்ணுற அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து பார்த்துட்டோம். இது இல்லாமல் ஸ்டில் வி ஹாவ் அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நம்பர் சிஸ்டமும் கூட இருக்குது. பட் இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கல. ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, தீஸ் கன்வர்ஷன்ஸ் ஆர் டன் ஆட்டோமேட்டிக்கலி. அதுக்குன்னு நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் சி லாங்குவேஜ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த கன்வர்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்கல. அதையும் ஒரு டைம் வந்து பார்த்துருவோம். எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டெசிமல் நம்பர் ஒரு டெசிமலில் ஒரு நம்பரை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி ஆக்டலுக்கோ ஹெக்ஸாடெசிமலுக்கோ எப்படி அது வந்து மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராமாகவே எழுத வேண்டாம். ஒரு சின்ன ஒரு கோடிங்கில் அதை நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு இன்புட் வாங்கி அதை வந்து நம்ம ஆக்டலுக்கும் ஹெக்ஸாடெசிமலுக்கும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கோடிங்கு. அதுக்கு நம்ம ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் லாஜிக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வச்சே வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஒரு நம்பர் வந்து இன்புட் வாங்குகிறோம், அப்படியே அதை பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு நம்பரை வாங்கி அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது நம்ம டெசிமலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு %d அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். பட் டெசிமலாக பிரிண்ட் பண்ணாமல் அதை வந்து ஆக்டலாக பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும், ஹெக்ஸாடெசிமலாக பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும், பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ டெசிமலில் ஒரு நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பரில் ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அது எப்படி மற்ற நம்பர் சிஸ்டம்க்கு ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற கோடிங்கை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் ப்ரோக்ராம் வில் கன்வர்ஷன் ஃப்ரம், இப்போ கமெண்ட்டில் வந்து எழுதிக்கிறேன், சி ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் டெசிமல் நம்பர் டு ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லி இதான் வந்து கமெண்ட். அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் IO.h void main. இப்போ இன்டீஜரில் நான் வந்து ஒரு நம்பரை வாங்குகிறேன், அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணி நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கிப்போம். என்டர் டெசிமல் நம்பர் அப்படின்ட்டு நம்ம ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸ்கேன் ஆஃபில் அது டெசிமல் நம்பர்ன்றதுனால தான் %d போடுறோம். முதல்ல அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. $n அப்படின்னு போட்டு அந்த நம்பரை வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். பிரிண்ட் ஆஃபில் இது நான் கன்வர்ஷனும் எதுவுமே கிடையாது, நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டேன், அப்படியே ஆஸ் இட் இஸ் டிஸ்பிளே பண்ண வேண்டியது தான். இந்த வேல்யூ, ஓகே, the octal value is %d, n. The hexadecimal value is the octal value என்ன, hexadecimal value என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லைன்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுனால இந்த இடத்துல ஒரு \n போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கோடிங் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செமிகோலனா? ஓகே, நான் we run the coding. ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக கொடுப்போம். ஒரு நம்பர் சொல்லுங்கள் யாராவது. தர்ஷினி ஒரு நம்பர் சொல்லுங்கள், ஒரு டெசிமல் நம்பர். 786. என்ன வந்திருக்கு? The octal value is 786. The hexadecimal value is 786ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படி சொல்லுங்கள் பாப்பா. %d போட்டிருக்கேன், இங்கேயும் என்ன போட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதே %d தானே போட்டிருக்கேன். %dனா என்ன, டெசிமல். அப்போ டெசிமல் வாங்கினதும் டெசிமல், பிரிண்ட் பண்ணுறதும் டெசிமல். அப்போ 786 தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, பட் இதை வந்து எனக்கு ஆக்டலில் டிஸ்பிளே ஆகணும்னா %o போடணும். %o ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்டல். ஹெக்ஸாடெசிமலுக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெசிமலுக்கு d, ஆக்டலுக்கு o, ஹெக்ஸாடெசிமலுக்கு hd, வெறும் h போட்டு பார்ப்போமா? வராது. ஓகே, ரன் பண்ணுறோம். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ஹெக்ஸாடெசிமல் இஸ் நாட் h, இட்ஸ் x போடணும். எக்ஸ்னா ஹெக்ஸில் உள்ள அந்த எக்ஸ், அதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸுன்றது ரொம்ப அதிகமாக நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் கோடிங்கு இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான விஷயங்களில் இந்த எக்ஸை ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, டெசிமல் வேல்யூ 786. Let us see what is the hexadecimal value and octal value. Octal value is 1422
and hexadecimal is 312. You should not read it as 312. It is not 312. It's 312. Similarly, to read the octal value, you have to read like 1422 or 1422. You should not read like 1422. அப்படி ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது டெசிமல் நம்பர் ரீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, இந்த நம்பர் தான் இதுக்கு ஆக்டல் வேல்யூ வந்து இது, ஹெக்ஸாடெசிமலில் அதே நம்பர் வந்து இது. ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லி போகிறப்ப there are 16 digits, 16 டிஃப்ரெண்ட். இந்த ஒரு டிஜிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இட் கேன் பி 0 to 16 வந்து எந்த ஒரு இதாக வேணால் வந்து இருக்கலாம். இது எப்படி இது வருதுன்னா, யூ ஹாவ் டு எப்படி வந்து ஒரு நம்பரை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணிட்டு வரோமோ, அதே மாதிரி எனக்கு இந்த நம்பரை ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 8ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். ஆக்டல் வேல்யூ இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுங்க, ஆக்டல் வேல்யூவில் எந்த ஒரு டிஜிட்டுமே 7 தாண்டி இருக்காது. ஸோ ஏன்னா ஆக்டலில் அலவுடு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அலவுடு டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 to 7. ஆக்டலுடைய ரேஞ்ச் வந்து 0லேருந்து 7 வரைக்கும். 0லேருந்து 7 வந்து டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 8 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் அது வந்து ஆக்டல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிஜிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, 3ன்றது 1ன்றது 2, இதெல்லாம் வேலிடு ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸ் தான். இது ஹெக்ஸாடெசிமலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து எது வரைக்கும், இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 0லேருந்து எஃப் வரைக்கும். அது என்ன 0லேருந்து எஃப் வரைக்கும்னா 0லேருந்து 9 வரைக்கும், 0 to 9. 9க்கு அப்புறம் நம்ம 10ன்னு டெசிமலில் சொல்கிறத ஹெக்ஸாடெசிமலில் ஏன்னு சொல்லணும், 11 வந்து பின்னு சொல்லணும், 12 வந்து என்னன்னு சொல்லணும், சின்னு சொல்லணும், 13 வந்து டி, 14 வந்து இ, அண்ட் 15 வந்து எஃப். அதாவது 0 to 15 தான். ஓகே, எஃப்க்கு வேல்யூ வந்து டெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் வந்து இந்த நம்பர் சிஸ்டம், இந்த பேஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் வெரி மச் ரெக்வயர்டு. ரைட், இப்போ வேறு ஒரு நம்பர் கொடுப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 312ன்ட்டு சாதாரணமாகவே எனக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. இந்த டிஜிட்ஸ் எல்லாம் வரவே இல்லை. இது வர்ற மாதிரி ஒரு அவுட்புட் வந்து ஏதாவது ஒன்று நம்ம கொடுப்போம், ரேண்டமாக கொடுப்போம். கொடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Let us run the program and give a different input. வேறு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து டெசிமலாக நான் இன்புட் கொடுத்துருக்கேன். ஆக்டலுக்கு என்ன வந்திருக்கு, 16442. ஹெக்ஸாடெசிமல் நம்பரை பாருங்கள், என்ன வந்திருக்கு, 1D22. உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது ஏதோ தப்பான ஆன்சர் வந்திருக்குன்னு. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் இப்படி தான் இருக்கும். நடுவில் ABCDEF வரைக்கும் வந்து வரலான்னு சொல்லியிருக்கேன். 0லேருந்து F வரைக்கும்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து அதுதான். இந்த நம்பரை நீங்கள் ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஐ வில் பி கெட்டிங் திஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, டெசிமல் டு பைனரிக்கு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதுகிறோம். நம்மளுக்கு வந்து பேசிக்காக கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் there are 4 நம்பர் சிஸ்டம்ஸ். ஒன் இஸ் த டெசிமல், அதுக்கப்புறம் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம், அப்புறம் ஆக்டல் நம்பர் சிஸ்டம், அண்ட் வாட் ஹெக்ஸ்ன்னு போட்டால் என்ன அர்த்தம், ஹெக்ஸ். நம்ம ஆக்சுவலாக ஷார்ட்டாக ஹெக்ஸ் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, டி பாக்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி திஸ் இஸ் டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்டு ஹெக்ஸா டெசிமல்னு சொல்கிறோம். ஸோ டெசிமல்லேருந்து பைனரி கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல எதுவும் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. பட் டெசிமல்லேருந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறப்ப %O போட்டுக்கிட்டாலே வந்து போதும். அதே மாதிரி இங்கே நீங்கள் டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா %X அப்படின்னு போட்டாலே வந்து கன்வெர்ட் ஆகிடும். இந்த ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஹெக்ஸாடெசிமலில் நீங்கள் இன்புட்டாக வாங்கி அதை நீங்கள் டெசிமலில் கூட பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படி செய்யணும், ஒரு இன்புட்டாக ஹெக்ஸாடெசிமலில் வாங்கி அதை டெசிமலில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இல்லை அந்த ஸ்கேனஃபில் போடுற % என்னன்னு போடணும், %Xன்னு போடணும். பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு டெசிமலில் பிரிண்ட் ஆகணும். அதனால் பிரிண்ட் பண்ணுறப்ப %D போட்டுக்கிட்டிங்கன்னா இன்புட் வாங்குறப்ப ஹெக்ஸாடெசிமல், டிஸ்பிளே பண்ணும்போது அது வந்து டெசிமல் அப்படின்ற மாதிரி அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ஒன்று தான் வந்து டைரெக்டாக வந்து நம்மளால் டைரக்ட் கன்வர்ஷன் பண்ண முடியாது. டெசிமல் டு பைனரி அண்ட் பைனரி டு டெசிமல் தான் வந்து டைரக்ட் கன்வர்ஷன் நம்மளால் பண்ண முடியாது. Whereas if you take the other number systems, octal, decimal, octal and hexadecimal குள்ளற conversions வந்து டைரெக்டாகவே பண்ணிக்கலாம் with the help of a format specification itself. You need not write a big program or loop to convert. பிக் இல்லை, ஸ்மால் ப்ரோக்ராம் தான். பட் அது கூட ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் எழுத வேணாம். இந்த நடுவில் பாருங்கள், ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. இன்புட் வாங்கியிருக்கோம், ப்ராசஸிங் யூஸ்வலாக பண்ணிட்டு தான் டிஸ்பிளே பண்ணுவோம். பட் இந்த ப்ரோக்ராம்ஸில் பாருங்கள், இன்புட் வாங்கின உடனே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம்.
இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஒரு நம்பர் சிஸ்டம்லேருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. பெர்சன்டேஜ் ஓன்னு ஒன்று இருக்குது, பெர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கோடிங் வந்து எழுதியிருக்கேன். மேலே இதை நீங்கள் கொஷினாக வந்து எழுதிக்கிங்க. ரைட் அ சி ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் டெசிமல் நம்பர் டு ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்ட்டு எழுதுங்க. மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். வாட் இஸ் த டுடேஸ் மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன்? நோபடி? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பற்றி தான் இன்றைக்கி ஆக்சுவலாக மெயினாக வந்து பார்க்கணும். இந்த குயிக்காக நோட் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கு போகலாம். ஓகே, now let us continue the discussion about the quadratic equation which we left in the previous class. As someone said, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நிக்கிலா தான் நினைக்கிறேன். நிக்கிலா வந்து என்ன சொன்னாங்கன்னா, quadratic equation will be of the form இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி any equation of the form ax square, any equation of the form ax square plus bx plus c is equal to 0 இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். வேறு ஒரு மாதிரியான இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இஸ் அ சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன். எதனால் சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன் சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது தான் வேரியபிள், ஏபிசிலாம் கான்ஸ்டன்ஸ். இந்த ஏன்றது, இந்த பி அண்ட் சி, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆக்சுவலி வாட்? கான்ஸ்டன்ஸ். இதெல்லாம் கான்ஸ்டன்ஸ். இந்த எக்ஸுன்றது வேரியபிள், இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ a single variable equation whose maximum power or whose maximum degree is 2, whose maximum power is 2, அதை வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, யூ ஹவ் டு சால்வ் ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆர் ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாலும், சால்விங் ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். நான் இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் தான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதி அதை எப்படி நம்ம அதனுடைய ரூட் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன ரூட் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர், நான் சிம்பிளான ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனையும் இங்கே இருக்கிற அந்த ஜென்ரல் ஃபார்மையும் கம்பேர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது, எக்ஸ் அப்படியே தான் இருக்குது, இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது, சின்றது கான்ஸ்டன்ட், ஏபிசிலாம் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லிட்டேன், ஈக்குவல் டு 0 அது அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல கேன் யூ டெல் மீ வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் ஏ, பி அண்ட் சி? இப்போ ஏன்றது கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கேன்ல, ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, சி வேல்யூ என்ன சொல்ல முடியுமா? A is equal to 1, B is equal to minus 8, and C is equal to 15. ஓகே, ஸோ அப்போ ஓகே ரைட், அப்போ நம்ம இதை தான் இன்புட்டாக வாங்கணும். எதை இன்புட்டாக வாங்கணும்னா ஏபிசியை தான் இன்புட்டாக வாங்கணும். இதை வாங்கினோம் அப்படின்னாலே அந்த ஈக்குவேஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. இதை மட்டும் ஏ வேல்யூ 1ன்னு போட்டு பி வேல்யூ minus 8 அண்ட் சி வேல்யூ 15 அப்படின்னு சொல்லி இன்புட் வாங்கினோம்னா இந்த ஈக்குவேஷன் என்ன? A 1x ஸ்கொயர். இது ஆக்சுவலாக திஸ் இஸ் ஈக்குவல் டு 1x ஸ்கொயர் தான். 1x ஸ்கொயர் minus 8x plus 15 is equal to 0 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். இதுதான் ஆக்சுவலாக ஏபிசி வேல்யூஸை இன்புட்டாக வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் அவுட்புட்டாக நம்ம ப்ரோக்ராமில் என்ன வேணும் அப்படின்னா, யுவர் ப்ரோக்ராம் மஸ்ட் டூ சம் ப்ராசஸிங் ஒர்க்கு, நிறைய ப்ராசஸிங் ஒர்க்கை வந்து அது வந்து பண்ணணும். ஸோ ப்ராசஸ் வந்து பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக வந்து என்ன வேணும் அப்படின்னா, எக்ஸ் வேல்யூ என்ன, எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ, சம்டைம்ஸ் ஒரு வேல்யூ இருக்கும், சம்டைம்ஸ் எக்ஸுக்கு 2 வேல்யூ கூட இருக்கும், சம்டைம்ஸ் எக்ஸுக்கு இது வந்து ஒரு 2 டிகிரி செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்னும். ஓகே, மேக்ஸிமம் டிகிரியே 2 தான்றப்ப எக்ஸுக்கு வந்து ஆர் x1 x2ன்னு சொல்லிக்கலாம். நம்ம எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ, x2ன்றது இன்னொரு ஒரு ரூட்டு, ரெண்டாவது ரூட்டு, தேர் வில் பி 2 ரூட்ஸ். ஓகே, அது எல்லா கேஸ்லையுமே 2 ரூட்ஸ் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் வந்து இருக்காது. தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்புட் தட் யூ கிவ். ஓகே, ஸோ இப்போ லெட்டஸ் இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு we'll have the equation alone. இப்போ நீங்கள் எனக்கு வந்து கேன் யூ டெல் மீ, இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்? 3. ஆர் யூ ஷுர்? எப்படிமா 3? அவங்க எக்ஸுக்கு வந்து 3ன்னு சொல்கிறாங்க. எக்ஸுக்கு வந்து 3ன்னு போட்டால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். 3 கியூப் வந்து என்ன, எக்ஸுக்கு 3ன்னு போட்டால் இது என்னவா மாறுது? 3 ஸ்கொயர். வாட் இஸ் 3 ஸ்கொயர்?
3 square is 9 minus 8 into 3 24. 24 plus 15 is already present. The constant term அப்படியே இருக்கு. இது equal to 0வா not equal to 0வா? Equal to This is 0. equal to 0. அப்ப 3 is one root of the equation. ஓகே, ரெண்டு ரூட்டு, அதில் ஒரு ரூட் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ரூட் என்ன அப்படின்னா 3. ஸோ இப்போ நான் யூ கேன் ஜஸ்ட் டிஸ்பிளே ரூட் 1 இஸ் ஈக்குவல் டு 3. ரூட் 1 மொதல் ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்க. ரூட்டுன்றது த வேல்யூ தட் சாட்டிஸ்ஃபைஸ் தட் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் அஸ் த ரூட்டு. ஸோ ஒரு ரூட் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு ரூட் என்ன யாராவது சொல்ல முடியுமா? 5. 5. ஹூ இஸ் தட்? Okay, 5. எப்படி 5? 5 ஸ்கொயர் 25 minus 40 plus 15. Okay, this is also equal to 0. இதை நீங்கள் அப்படியே கேல்குலேட் சம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0 தான் கிடைக்கும். 0 தான் கிடைக்கும். ஸோ ரெண்டு ரூட்டையும் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. ரூட் 1 ரூட் 2 எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு மெத்தட் சொல்ல முடியுமா? ஆன்சர் சொன்னவங்க. சரி, ஓகே, சொல்லுங்கம்மா. எப்படிம்மா இந்த 3 வந்துச்சு? X equal to 3 தான் சார் ஓ, கொடுத்தோம். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 x equal to 3ன்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்தேன். நீங்கள் எப்படி இந்த 3ன்னு ஃபஸ்ட்டு சொன்னீங்க? ஃபஸ்ட்டு 1 போட்டு பார்த்தீங்களா? அப்புறம் 2 போட்டு பார்த்தீங்க, அப்புறம் 3 போட்டு பார்த்தீங்க, 3ல மேட்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரியா இன்னொருத்தவங்க ஆன்சர் சொன்னாங்களே, ஹூ இஸ் தட்? நோ சார். நிக்கிலா, எப்படிமா கண்டுபிடிச்சிங்க நீங்கள் 5ன்னு? 15 இருக்குல்ல சார், ஆமாம், அது ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணா 15 வரணும் சார். அப்புறம் அந்த நம்பரை ஆட் இல்லைன்னா மைனஸ் பண்ணா 8 வரணும் சார். பரவாயில்லம்மா, மேக்ஸில் 84 வாங்கியிருக்கீங்கன்னா சும்மா கிடையாது. வெரி குட். இல்லை சார். சரி, ஓகே. நிக்கிலா சொன்ன ஐடியா கான்செப்ட் புரிஞ்சுதா? அவங்க எப்படி கண்டுபிடிச்சதா சொன்னாங்கன்ட்டு யாருக்காவது ஆக்சுவலி நான் சொல்கிறத நல்லா கிளியராக கேளுங்க. நீங்கள் ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் 2 numbers such that if you multiply the 2 numbers you should get 15 and if you add the 2 numbers you should get -8. ஓகே, அதாவது சாரி, you should get 8 not -8, you should get 8. அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா 15 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 8 கிடைக்கணும். உதாரணத்துக்கு அந்த ரெண்டு நம்பர் ஏபின்னு வச்சுப்போமே. ஏ தான் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஏவை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். பின்னு ஒரு நம்பர், கியூன்னு ஒரு நம்பர். பி இஸ் ஒன் நம்பர், கியூ வந்து அனதர் ரூட்டுன்னு வச்சுமே. இப்போ என்னென்னா, இந்த பி அண்ட் கியூ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா எனக்கு 15 கிடைக்கணும். அந்த பி கியூ ஆட் பண்ணிங்கன்னா, பி ப்ளஸ் கியூ இதை ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 8 கிடைக்கணும். இப்போ வந்து நீங்கள் பிக்யூக்கு என்ன போட்டால் எனக்கு 15 மல்டிப்ளை பண்ணால் 15 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். ஆக்சுவலாக ஈஸியாக சொல்லிடலாம். 15 வந்து எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 15 into 1 வந்து 15 வரும். ஓகே, அப்புறம் வந்து 3 into 5 வந்து 15 வரும்ல. 3 into 5 வந்து 15 வரும். ஓகே, அப்போ 3யும் 5யும் எடுத்துக்கிறோம். 3யும் 5யும் ஆட் பண்ணால் 8 வருதான்னு பார்க்குறோம். எஸ், 8 வருது. ஸோ அதனால் 3யும் 5யும் வந்து ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் இது. ஆக்சுவல் டெக்னிக் வந்து வேறு. திஸ் இஸ் அ ஷார்ட்கட் டெக்னிக். அண்ட் மோர் ஓவர் நான் எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன் சிம்பிளான ஈக்குவேஷன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அதனால் சிம்பிளாக வந்து எழுதியிருக்கேன். இப்போ சிம்பிளான ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ வேற ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன். லெட் மீ செக் வெதர் யூ ஆர் ஏபிள் டு கெட் த ஆன்சர் ஃபார் தட். ஓகே, டேக் டவுன் திஸ் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x plus 36 is equal to 0. Can you get me the values of the root 1, the two roots, root 1 and root 2, or p and q, whatever. இதுக்கு என்ன போட்டிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் ஆகும். சிம்பிள் ஈக்குவேஷன் தான் இது. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்? 36 எடுத்ததுமே 36 தான் எடுத்துக்கணும். எனக்கு 36 எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். அந்த ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுற அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி 13 வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா அதுதான். ஸோ இப்போ 36 கிடைக்கணும். 9 and 4, 9,4 இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட்டு. அந்த ரெண்டு ரூட் என்னென்ன அப்படின்னா 9 ஒன்று, இன்னொன்று வந்து 4. புரிஞ்சுக்கிட்டிங்களா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன, அது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறோன்ட்டு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஓகே. பட்டு அதுவும் இந்த இடத்துல வந்து 1 இருந்தால் மட்டும்தான் இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆகும். இந்த இடத்துல எனக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 13xன்னு போட்டோன்னா இந்த டெக்னிக்கும் எனக்கு ஒர்க் பண்ணாது. அதுக்கு வந்து யூ நீட் டு கோ ஃபார் த டைரக்ட் மெத்தட் அப்படின்னா வந்து அதை ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. யாருக்காவது தெரியுமா அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு?
டு ஃபைண்ட் த ரூட் ஆஃப் எ குவாட்ரடிக் ஈக்குவேஷன். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹேவ் அ ஃபார்முலா. ஐ வில் erase all the things that are here. இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்காக எப்படி மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனில் எப்படி வந்து ரூட் ஆஃப் த ரூட் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸை போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் erase பண்ணிவிட்டு அங்கே வரும். ஃபார்முலா யோசிங்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் எக்ஸ்? இஃப் an equation is like this, இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னா வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus b plus or minus root of square root of b square minus 4ac by 2a. the whole divided by 2a. Not just by 2a, the whole divided. Minus b is also included. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ஈக்குவேஷன்ஸை கூட நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே ரைட். இப்போ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி. Does anyone know what are the different possibilities or what are the different roots that are possible for a quadratic equation? என்னென்ன விதமான ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன்ல, இந்த எக்ஸாம்பிள். இப்போ நான் இதுக்கு கூட ஆக்சுவலாக வந்து ரூட் இருக்குது, அதுக்கு ஒரு நேமும் இருக்குது. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் சொன்னீங்க நீங்கள்? 3 and 5 3 and 5 சொல்கிறோம்ல. இது என்ன டைப் ஆஃப் ரூட்டு? வாட் டைப் ஆஃப் ரூட் இஸ் திஸ்? படிச்சிருக்கீங்களா ஸ்கூல் லெவலில்? நோ? சரி, இந்த ரூட்டுக்கு பேர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட். ஓகே ரைட். ஐ வில் கிவ் யூ another எக்ஸாம்பிள். வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கு ரூட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 அண்ட் வாட்? 5 அண்ட் மைனஸ் 5 5 and 5 தான். 5 and 5 தான். ஓகே, 5 and 5 ஒரு ரூட்டு, 5 இன்னொரு ரூட்டுன்னு சொல்லக்கூடாது. ஈக்குவலாக இருக்குல்ல, ரெண்டும் ஈக்குவல். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரூட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து என்ன ரூட்ஸ் இருக்குது? ரியல் அண்ட் ஈக்குவல். இதுக்கு பேர் ரியல் அண்ட் ஈக்குவல். இதுக்கு எனக்கு வந்து என்ன? டிஸ்டிங்க்ட்னா வேறு தனித்தனியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் டிஸ்டிங்க்ட். நாட் ஈக்குவல், ரியல் அண்ட் நாட் ஈக்குவல் ஆர் ரியல், அதான் நாட் ஈக்குவலுக்கு பேர் தான் டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல், சரி, இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல், இது வந்து ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு விதமான ரூட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம இதுக்கு ஒரே ரூட் தான் இருக்குது, அதான் 5 தான். 5 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 5ங்கிற ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட்டுடைய பேர் வந்து யாருக்காவது தெரியுமா? anybody knows? இது வந்து ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட். இந்த ரெண்டாவது டைப் வந்து ரியல் அண்டு ஈக்குவல். அது ரியல்னு சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக இங்கே கிடச்சிருக்கிறது இன்டீஜர் நம்பர், பட் தட் டசன்ட் மேட்டர். ஒரு நம்பர் ரியல் அண்டு ஈக்குவல்ன்றது இன்னும் ஒரு டைப் ஆஃப் ரூட்டு. தேர்ட் டைப் ஆஃப் ரூட் என்னன்னு தெரியுமா? அதை என்னால் போட்டு காட்ட முடியாது, அதனால தான் அந்த எக்ஸாம்பிள் நான் போட்டு காட்டல. நோ ரியல் ரூட். எஸ், ரியலுக்கு ஆப்போசிட் என்னது? ரியல் அப்படின்னு கேட்குறோம்ல. ரியல்னா என்ன அர்த்தம்? உண்மையான, அதான ரியல். ரியலுக்கு ஆப்போசிட் என்ன? ரியலுக்கு ஆப்போசிட் ரீலா? அந்த ரீல் இல்லை, சினிமா ரீல் இல்லை. ரியலுக்கு ஆப்போசிட் ரியல்னா வந்து உண்மை. உண்மைக்கு நிஜத்துக்கு ஆப்போசிட் பொய்ன்னு சொல்லக்கூடாது, கற்பனைனா இமேஜினரி. ரியல். ஓகே, ஸோ த தேர்ட் டைப் ஆஃப் ரூட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர் இமேஜினரி. காம்ப்ளெக்ஸ் ரூட்னு சொல்லலாம், இல்லைன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? இமேஜினரி ரூட். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆர் காம்ப்ளெக்ஸ்னாலே தெரியும்ல, கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான ஒரு சாதாரண நம்பராக இருக்காது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றி படிச்சிருக்கீங்களா நீங்கள் ஸ்கூலில்? ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றி யாரும் படிச்சது இல்லையா? ஓ மை காட். இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 3 + 2i 3 + i2வா என்னமோ எழுதுவோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் 2 பார்ட் இருக்குது. இது வந்து ரியல் பார்ட்டு, இந்த பார்ட்டு இமேஜினரி பார்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இது அப்படியே சேர்ந்தது திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு காம்ப்ளெக்ஸான நம்பர்ஸாக கூட எனக்கு வந்து ரூட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ there are 3 types of roots. What are the 3 types of roots? ஸ்க்ரீன்லேயே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வாயை திறந்து பதில் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கும் கிளாஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும், இல்லைன்னா உங்களுக்கே போர் தான் அடிக்கும். ஆர் நீங்களும் வந்து அந்த ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு, என்னை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரோம்னா அதுக்கு ஆன்சர் பண்ணினா மட்டும்தான் வந்து
ஃபாஸ்ட்டாக வந்து முடியும். District, real and equal. டிஸ்ட்ரிக்ட் இல்லை, District. ரியல் அண்ட் ஈக்குவல். இது மொதல் ரூட். இது சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரியல் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ். டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸில் ரியல் அண்ட் ஈக்குவல். செகண்ட் ஒன் இஸ் Real and distinct. real and distinct, and the third one is complex or imaginary அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த 3 different types of roots. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து அதுதான் வந்து செய்ய போகிறோம். இந்த ரூட் வந்து ரியல் அண்ட் அதை வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏபிசி இந்த 3 வேல்யூஸ் வந்து இன்புட்டாக வாங்கிக்க போகிறோம். வாங்கிக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் இன்புட்டாக வந்து கொடுக்க போகிறோம். இது ஃபார்முலா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதனால இந்த ஃபார்முலாவே நம்ம பிரித்து தான் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் நம்ம இருக்கிற வேல்யூவை வச்சு நம்ம ரியல் அண்ட் ஈக்குவலாக, ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக, காம்ப்ளெக்ஸ் அண்ட் இமேஜினரியா அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ரூட்டுடைய டைப்பையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ரூட்டுடைய வேல்யூஸையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இது பாட்டுக்கு இது ஒரு வாரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம லெட் அஸ் மூவ் டு த ஆக்சுவல் ப்ராசஸிங். இது எப்படி இதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஏ வேல்யூ இன்புட் வாங்கி இதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இந்த எல்லோ கலரில் நான் அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் தான் இன்புட்ஸு. ஏ வந்து இன்புட், பின்றது ஒரு இன்புட், சின்றது ஒரு இன்புட். இந்த ஏபிசி இருந்தது அப்படின்னா அதை இந்த ஃபார்முலாக்குள்ளார போட்டு நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஐ நீட் டு கெட் த டைப் ஆஃப் த ரூட் ஆஸ் வெல் அஸ் த வேல்யூ ஆஃப் த ரூட். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த உள்ளார இருக்குது பாருங்கள், இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அதை மட்டும் நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், வேறு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டி வேல்யூவை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்கள். டி வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, இந்த இடத்த மட்டும் அப்போ இந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடுது? ஏன்னா இதை நான் டின்னு வச்சுக்கிறேன். ஓகே, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நான் டின்னு வச்சுக்கிறேன். ஸோ அது எப்படி மாறிடும்? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி தான், டி the whole divided by 2a. புரிஞ்சுதா? ஓகே, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணின மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். எது? இன்புட் வாங்குறது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏபிசி வேல்யூஸ் இன்புட் வாங்கின உடனே அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதை போய் அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். டி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ டி வேல்யூ என்னவாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்கல்ல, இப்போ டி வேல்யூ என்னவாலாம் வந்து இருக்கும்? டி வேல்யூ 0வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேறு என்ன சான்சஸ் இருக்குது? டி வேல்யூ 0வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டி வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேறு என்ன? டி நெகட்டிவ். ஆர் சிம்பிளாக சொல்லணும்னா டி 0வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு 0வை விட பெரிய நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 0வை விட கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த டைப்பை வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ டி வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்டுடைய டைப் என்ன? டி வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா அந்த ரூட்டுடைய டைப் என்ன? டி நெகட்டிவாக இருந்ததுன்னா ரூட்டுடைய டைப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டி ஈக்குவலாக இருந்தால் என்ன, நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். டி வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அந்த ரூட் வந்து என்னவாக இருக்கும்? இதை வச்சு கூட சொல்லலாம். ஆமாம், டி வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு வேலை இல்லாமல் போயிடுது இல்லையா? இப்போ ஆக்சுவலாக எனக்கு 2 நம்பர் கிடைக்குதுல்ல, ஒரு நம்பர் 3ன்னு சொல்கிறீங்க, இன்னொரு நம்பர் 5ன்னு சொல்கிறீங்க. இந்த 3 எப்படி வருது, 5 எப்படி வருது அப்படின்னா, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் போடுறப்ப எனக்கு 5 கிடைக்கும், மைனஸ் போடுறப்ப எனக்கு 3 கிடைக்கும். அதனால தான் எனக்கு 2 நம்பர் கிடைக்குது. ஒருவேளை டி வேல்யூ 0வாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது வெறும் மைனஸ் b/2a. இந்த இடத்துல டிக்கு பதில் நீங்கள் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து மைனஸ் b/2a. அதனால் இந்த டி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ரூட்டை வந்து என்னன்னு சொல்கிறோம்? ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ அப்போ டி வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்டு ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்டு ஈக்குவல். டி கிரேட்டர் தேன் 0வாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டி கிரேட்டர் தேன் 0 இந்த ஃபார்முலாக்கே வந்து வருவோம். டி வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பருக்கு ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம்ல. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரியல, பாசிட்டிவ் நம்பருக்கு தான் ஸ்கொயர் ரூட்டே கண்டுபிடிக்க முடியும்.
நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாமா? டு யூ நோ? மைனஸில் -4க்கு ஸ்கொயர் ரூட், 4க்கு ஸ்கொயர் ரூட் என்ன? வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4? 2 சார். 2. -4க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டு? அது கஷ்டம் இல்லை? பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ எனக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த ப்ளஸ்ன்னு போட்டு செய்கிறப்ப ஒரு வேல்யூவும் மைனஸ்ன்னு போட்டு எனக்கு செய்கிறப்ப வேற ஒரு வேல்யூவும் வரும். அதனால தான் வந்து அதாவது பாசிட்டிவ் நம்பர் டி வேல்யூ அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இருக்கிற அந்த வேல்யூ டி வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ரூட் வந்து கிடைக்கும்? டைப் ஆஃப் த ரூட் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். real and distinct. Okay, now let us come to the third part. இந்த உள்ளர இருக்கிற d value negative. அப்போ you have to find the square root of a negative number. ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியுமா? நோ சார். You cannot find this. நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பட் தெரிஞ்சுக்கிங்க, நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணால் அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, அது வந்து காம்ப்ளெக்ஸாவோ இமேஜினரியாவோ தான் வந்திருக்கும். கற்பனையில் தான் நம்ம கண்டுபிடிக்கும். அதாவது மீனிங்கே அதுதான், கற்பனையில் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு தான் வந்து இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் பற்றி. 4உடைய ஸ்கொயர் ரூட் வந்து என்ன? 2 இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 என்ன? வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2? I2ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 வந்து -2ன்னு சொல்ல முடியாது. ஓகே, வேணா இப்படி வேணால் சொல்லலாம், மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வேணால் -2 இருக்கலாம். பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 அப்படின்றத நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண முடியாது. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமா கூகுளில்? இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு போடுறேன். ஆன்சர் எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2ன்னு வந்துடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4ன்னு போடுவோம். ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க சார், I2ன்னு வந்திருக்கு. நான் அதுதான் 2iன்னு வந்திருக்கு. இதை தான் நான் I2ன்னு எழுதிட்டேன். 2i அப்படின்னா இமேஜின் 2 தான், பட் இமேஜினரி அப்படின்ட்டு அர்த்தம் அதுக்கு 2i. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -64 பாருங்க 8i, பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வெறும் 64 இட்ஸ் 8. புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றி? எஸ் சார். சரி, அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 வந்து நான் தப்பாக எழுதிட்டேன். இட்ஸ் நாட் I2, இட்ஸ் வாட்? 2i. 2i. ஓகே, இப்படி தான் வந்து. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு அது வந்து நீங்கள் சி லாங்குவேஜ்லேயே கொடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 கேல்குலேட் பண்ண சொன்னீங்கன்னா அது ப்ரோக்ராம் வந்து ஒரு எரரை கொடுத்துட்டு, ரன் டைம் எரரை கொடுத்துட்டு அது வந்து நின்றுடும். அதனால் இதெல்லாம் நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுடைய ஸ்டெப்பு வந்து பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து வந்து சொல்கிறேன். இன்புட் வாங்குறீங்க ஃபஸ்ட்டு, A, B and C வேல்யூஸை இன்புட்டாக வாங்கிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்கிறீங்க? This is the first step you have to do. Second step என்ன செய்யணும்? D calculate பண்ணணும். D calculate பண்ணுறீங்க. D calculate பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன செய்கிறீங்க? செக் பண்ணுறீங்க. D = 0 இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. 0 இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறீங்க? greater than or equal to 0, greater than 0 not equal to, greater than 0 பார்த்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறீங்க. அப்புறம் லெஸ் தேன் 0 இருந்தால் இமேஜினரி அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு நடுவில் அந்த ப்ராசஸிங்கே வந்து பண்ணிவிடுவோம். தேர்ட் ஸ்டெப்பில் D greater than 0 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? ஸோ பார்க்கும்போது சைமல்டேனியஸாக வந்து நம்ம என்ன செய்கிறோம்? இந்த மெசேஜையும் டிஸ்பிளே பண்ணுறோம், ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜையும் டிஸ்பிளே பண்ணுறோம். அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு நம்ம R1 R2 கேல்குலேட் பண்ணணும். R1 வந்து என்ன, R2 என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். R1 = என்ன, R2ன்றது என்ன, ஒரு முதல் ரூட் என்ன, ரெண்டாவது ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது எப்படி கேல்குலேட் பண்ணுறது? R1 அண்ட் R2 அந்த ஃபார்முலாவில் ABC வேல்யூஸை போட வேண்டியது தான். அந்த ஃபார்முலாவில் A, B அண்டு C வேல்யூஸை அப்படியே நீங்கள் எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது தான். கலர் ரொம்ப அடிக்குது. ஓகே, ஸோ எந்த ஃபார்முலாவில்? இந்த ஃபார்முலாவில். ஏன்னா D ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் முதல் ரூட் வந்து R1 வந்து என்ன அப்படின்னா, R1 வந்து என்ன? -B. ஆக்சுவலாக இந்த சிம்பிள் நம்ம கம்ப்யூட்டரில் கிடையாது, ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு. ஸோ ப்ளஸ்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணி R1லையும் மைனஸை வச்சு கேல்குலேட் பண்ணி R2லையும் போட்டு அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ரியல் அண்ட் ஈக்குவல், அதே மாதிரி ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டும் ஈக்குவல், ஈஸி தான். இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பார்த்துப்போம். ஸோ R1 அப்படின்றது என்ன அப்படின்னா -B ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் D. நான் இங்கே வந்து சும்மா இப்படி எழுதுகிறேன், பட் அது ப்ரோக்ராமில் எழுதும்போது ஒரு கம்ப்யூட்டர் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனாக வந்து இதை மாற்றி எழுதுவோம். -B ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் D த ஹோல் டிவைடட் பை 2a. இதுவும் ஆக்சுவலாக டினாமினேட்டரில் இருக்குது. 2வும் டினாமினேட்டரில் தான் இருக்குது, ஏவும் டினாமினேட்டரில் தான் இருக்குது.
இப்போ நம்ம இங்கே எழுதுகிறப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம், பட் சிஸ்டமில் போடுறப்ப இந்த இடத்துல ப்ராக்கெட் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னுடைய முதல் ரூட்டு. ரெண்டாவது ரூட் என்ன? -b மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. இப்போ ரெண்டுத்துக்கும் வேறு வேறு வேல்யூ கிடைக்கும். என்ன டி சாரி ரியல் அண்ட் ஈக்குவல் இல்லையா? அப்போ எனக்கு 2 ரூட்டாக கிடைக்கும். ரியல் அண்ட் ஈக்குவல்னா டி ஈக்குவல் டு 0 அப்படின்னாலே எனக்கு வந்து ஒரு ரூட்டு தான் வந்து கிடைக்கும். அந்த ஒரு ரூட் என்ன? இந்த டி தான் 0 ஆயிடுச்சுல்ல. டி 0னா தானே இங்கே நம்ம போகிறோம். இந்த வேல்யூ அப்படியே 0 ஆகிடுது. அப்போ -b/2a மட்டும் தானே? டு அண்டர்ஸ்டாண்ட்? ஒரே ஒரு ரூட்டு தான், R1 மட்டும்தான். R1 அது எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்? -b டிவைடட் பை 2a. அவ்வளோதான். ப்ளஸ் 0ன்னு போட்டு ஒரு போடுறது, அப்புறம் -0 போட்டு போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ R1 மட்டும் இந்த மாதிரி வந்து கேல்குலேட் பண்ணிடுறோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 4ல் வி செக் வெதர் டி இஸ் கிரேட்டர் தேன் 0. டி கிரேட்டர் தேன் 0னாலே என்ன ரூட்? அது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். அப்போ 2 ரூட் இருக்குது. டிஸ்டிங்க்ட் அப்படின்னாலே 2 ரூட்டு. மொதல் ரூட்டு R1 வந்து -b ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி the whole divided by 2a. the whole divided by 2a. ஓகே, இது வந்து R1. R2 வந்து என்ன? R2 என்ன சொல்லுங்க? -b -b minus ஸ்கொயர் ரூட் டிவைடட் பை 2a. இதுதான் வந்து R2. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் டி கிரேட்டர் தேன் 0வாகவும் இல்லை அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டி வந்து லெஸ் தேன் 0 தான். ஆனால் நம்ம காம்ப்ளெக்ஸ் அண்ட் இமேஜினரின்னு பிரிண்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை சி லாங்குவேஜ் வழியாக பிரிண்ட் பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் சி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எதுவும் இன்பில்ட் மெக்கானிசமோ ப்ரொசீஜரோ அது உள்ளார இல்லை. பட் நம்ம அதை மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஹேண்டில் பண்ணுறது இதை அப்படியே வந்து எடுத்துக்குவோம். ப்ளஸ் தனியாகவும் மைனஸ் தனியாகவும் நம்ம வந்து எழுத போகிறோம். எப்படின்னா, இதை இப்படி எழுத முடியுமா? -b டிவைடட் பை 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டிவைடட் பை 2a. இப்படி எழுதலாமா? இதை இங்கே நான் எழுதியிருக்கிறதா இந்த மாதிரி பிரித்து எழுத முடியாதா? எஸ், யூ கேன் டூ இட் இல்லை. ஸோ அதனால் -b/2a அப்படின்றது எனக்கு ஒரு -b/2aன்றது ரியல் பார்ட்டு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். பட் சி லாங்குவேஜில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்காது. அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, டியை மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிச்சி ஒரு ஐயை வந்து பக்கத்தில் நம்ம மேனுவலாக போட்டுக்க போகிறோம். ஸோ அதனால் எனக்கு எப்படி இது ஆக்சுவலாக வந்து வரும் அப்படின்னா, -b/2a இது வந்து ரியல் பார்ட்டு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்குது. அதில் ஒரு ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஒரு இமேஜினரி பார்ட்டு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் வந்து வெறும் இமேஜினரி பார்ட்டு தான் வந்து இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இமேஜினரி பார்ட் இருந்தாலே அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். பட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஒரு ரியல் இந்த இடத்துல ரியல் வந்து 0, அவ்வளோதான். 0 + 2i. ஸோ ஒரு ரியல் பார்ட்டு ஒரு இமேஜினரி பார்ட் வந்து இருக்கும். இப்போ ரியல் பார்ட்டு வந்து இதுதான் -b/2a தான் எனக்கு ரியல் பார்ட்டு. இமேஜினரி பார்ட் வந்து இது. ஓகே, ஸோ தனியாக தான் வந்து இமேஜினரி பார்ட்டை தனியாக கேல்குலேட் பண்ணணும். ரியல் பார்ட்டை தனியாக கேல்குலேட். இது R1 இல்லை, ரியல் பார்ட்டில் ஆர் அப்படின்ற வேரியபிளில் இந்த ரியல் பார்ட்டை கேல்குலேட் பண்ணுறீங்க. ஐன்ற வேரியபிளில் இமேஜினரி பார்ட்டை கேல்குலேட் பண்ணுறோம். அந்த இமேஜினரி பார்ட் வந்து என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீன் போட முடியாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -d போடணும். ஏன் -d போடணும்னா, சி லாங்குவேஜ் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. டி ஆல்ரெடி நெகட்டிவில் இருக்கிறதுனால முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அது பாசிட்டிவ் ஆகிடும். அப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி நம்ம அதை 2a டிவைட் பண்ணி பக்கத்தில் ஒரு ஐயை நம்ம மேனுவலாக போட்டுக்குவோம். ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக புரியும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் நோட் மட்டும் பண்ணிக்கிங்க. ஒரு எக்ஸாம்பிளும் எடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்க்கு போகலாம். நோட் பண்ணிக்கிறீங்களா? இந்த ப்ரொசீஜரை அப்புறம் நீங்கள் என்ன திரும்ப எடுத்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எதனால் இது எப்படிலாம் வந்தது. டைப்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க. ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே போட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து இதில் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து கேல்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ஈக்குவேஷனை எடுத்து நீங்கள் ஃபார்முலாவில் போடுங்க. அதுவும் வந்து ஈஸியாக தான் கேல்குலேட் ஆகும்.
ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் minus 8x plus 15 நினைக்கிறேன் minus 8x plus 15 equal to 0. இதில் வந்து இன்புட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஏபிசி தான் இன்புட்ஸு. ஏ வேல்யூ வந்து 1, b value is what 8 and sorry b value is minus 8. You have to be very careful with the sign also. b value is minus 8 and c value is what 15. ஓகே, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க, டி கேல்குலேட் பண்ணுறீங்க. எப்படி டி கேல்குலேட் பண்ணுறோம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் அப்படின்றது மைனஸ் 8 ஸ்கொயர், மைனஸ் 8 பி ஸ்கொயர் மைனஸ் 4. இந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கேன் நான். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்ன 8 ஸ்கொயர் என்ன 64 மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. 4 இன்ட்டு ஏ வந்து என்ன 1 இன்ட்டு சி. ஓகே, 4 இன்ட்டு 1 இன்ட்டு 15 டிவைடட் பை 2a. 2aன்றது வெறும் 2 தான். ஏவோட வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால which is equal to what 64 minus 15 into 4 என்ன 60 which is divided by 4/2 which is equal to 4/2 which is equal to 2. இதுதான் வந்து என்னது டி. ஓகே, சரி என்ன எல்லாம் அப்படியே தர்ஷினி என்னாச்சுமா, நிக்கிலா என்னாச்சு? அப்பட்டு இப்போ டி வேல்யூ டி இப்படியா கேல்குலேட் பண்ணுவாங்க? பை 2a இங்கேயே வரும். இங்கே பாருங்கள் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் தானே போட்டிருக்கேன், பை 2a போடலையே. பி ஸ்கொயர் இதை மட்டும் தான் வந்து கேல்குலேட் பண்ணுறோம் விச் இஸ் ஈக்குவல் டு வாட் 4 மட்டும் தான். ஸோ இப்போ டி வேல்யூ 4. இப்போ பாருங்கள் தேர்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். என்ன செய்கிறோம், டி ஈக்குவல் டு 0 பார்க்குறோம். டி ஈக்குவல் டு 0வா? நோ. ஓகே, டி கிரேட்டர் தேன் 0 பார்க்குறோம். டி கிரேட்டர் தேன் 0வா? அதனால நம்ம வந்து ரூட் வந்து என்ன, ரூட்டுடைய டைப் வந்து என்னன்னு சொல்லிடுறோம். ரூட்டுடைய டைப்பு வந்து ரியல் அப்படின்னு சொல்லிடுறோம். ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்கிறோம், R1 கேல்குலேட் பண்ணுறோம். R1 வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், மைனஸ் பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் பிக்கு பதில் என்ன போடணும், மைனஸ் பிக்கு பதில் என்ன போடணும், -8 சார். பியோட வேல்யூ -8. அப்போ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம், மைனஸ் ஆஃப் -8ஆ, +8 சார். மைனஸ் ஆஃப் -8 வந்து +8 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ வந்து வெறும் 2 தான். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு வாட் 8 + 2 10 5 வந்துருச்சா. அதே மாதிரி R2 இப்போ கேல்குலேட் பண்ணணும். R2வும் எப்படி கேல்குலேட் பண்ணணும், இந்த ப்ளஸுக்கு பதில் என்ன போடணும், மைனஸ் போடணும். 8 minus 2 divided by 2 which is equal to what 3. இப்படி தான் நீங்கள் வந்து அந்த 5 நீங்கள் கெஸ் பண்ணி சொன்னீங்க, பட் ஃபார்முலா வச்சு கேல்குலேட் பண்ணால் இப்படி தான் வருது. புரியுதா? ஸோ நீங்கள் உங்களெல்லாம் ஏன் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, நான் எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன் வந்து சிம்பிளாக இருந்தது. இந்த ஃப்ராக்ஷன்லாம் இல்லாமல் ஒருவேளை 3.5 4.7 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் என்ன யூஸ் பண்ணி ஆகணும், ஃபார்முலாவை தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். கெஸ் பண்ண முடியாதுல்ல ஃப்ராக்ஷனல் வேல்யூஸை போட்டு மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம், அதனால் சொல்கிறேன். ஓகேவா? லைக் தட். இந்த மாதிரி இப்படி தான் ஆக்சுவலாக வந்து இந்த ஃபார்முலா வச்சு கேல்குலேட் பண்ணுறதுன்றது இதுதான். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இங்கே ப்ரோக்ராம்க்கான ஸ்டெப்ஸை வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா நான் கோடிங்க்கு போகல, இப்போ தான் கோடிங்க்கு போக போகிறோம். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். ஆஃப்டர் தட் அட்டண்டன்ஸ் வில் பி டேக்கன். ஓகே, ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஐ வில் எரேஸ் ஆல் தீஸ் திங்ஸ். தான் நோட்டில் இருக்குல்ல, அதனால் இப்போ இது எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு வில் மூவ் டு த கோடிங். என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இதுக்கு டிக்ளேர் பண்ணணும், ஏபிசி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லை, இன்புட்டாக வந்து என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோக்ராமுடைய டைட்டில் வந்து சி ப்ரோக்ராம் டு சால்வ் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதுதான் வந்து ப்ரோக்ராமுடைய டைட்டில். என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும், A, B, C, D, R1, அதெல்லாம் இன்டீஜர். எதுவுமே இதில் இன்டீஜர் கிடையாது, ஏன்னா ஃப்ராக்ஷன் டிவிஷன் நிறைய நம்ம டீல் பண்ணுறதுனால. அதனால் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம், ஃப்ளோட். A, B, C, D, ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு R1, R2, ரியல் பார்ட்டு, அப்புறம் இமேஜினரி பார்ட்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது. காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா R1 இதுவும் தேவைப்படுது. R அண்டு ஐ ஐன்றது லூப் வேரியபிள் கிடையாது இந்த இடத்துல, இமேஜினரி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஐன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம 3 இன்புட்ஸை வந்து வாங்குகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான printf ஸ்டேட்மெண்ட், printf
என்டர் த அதுக்கு பேர் ஆக்சுவலாக கோஎஃபிஷியன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறோம்ல, அந்த ஏன்றது கோஎஃபிஷியன்ட். என்டர் த கோஎஃபிஷியன்ஸ். என்டர் த கோஎஃபிஷியன்ஸ் ஏ கமா பி கமா சி, அந்த 3 வேல்யூவையும் நம்ம இன்புட்டாக வந்து கேட்குறோம். ஸ்கேன்ஆஃப் வழியாக அதை வந்து இன்புட் வாங்கிக்கிறோம். அது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, %f போட்டு இன்புட் வாங்கிக்கிறோம். %f அண்டு %f போட்டு %a %b %c அப்படின்னு இன்புட் வாங்கிட்டு நீங்கள் நோட்டில் எடுத்து பாருங்கள். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் ரிசீவிங் த இன்புட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் பாருங்கள். என்ன கேல்குலேட் பண்ணணும்? d calculate பண்ணணும். d is equal to what? b square minus 4 into a into c. ஓகே, d calculate பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செக் பண்ணுறோம்? if d is equal to 0. d is equal to 0 சொல்லி செக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, d equal to 0 இருந்துச்சுன்னா என்ன மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணுறோம்? the root is real and equal. the root is real and equal அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ R1 R2 கேல்குலேட் பண்ணணும் இல்லையா? R1 என்ன? -b ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, SQRT அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் d டிவைடட் பை 2*a டிவைடட் பை 2a. ஓகே, இது ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிங்கிறத இப்படி தான் வந்து நம்ம போடணும். இன்னொன்று அந்த ஹோல் டிவைடட் பை அப்படின்றதுனால யூ ஹாவ் டு புட் ப்ராக்கெட். இந்த இடத்துல ஃபுல்லாகவே போடணும். இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக போடணும். இங்கேயும் ப்ராக்கெட் இஸ் மஸ்ட்டு. இந்த ப்ராக்கெட் டினாமினேட்டரில் ப்ராக்கெட் இல்லை போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ஏ இஸ் அசியூம்டு டு பி இன் த நியூமரேட்டர். ஏ நியூமரேட்டருக்கு போயிடும். நாட் அசம்ஷன்லாம் இல்லை, ஏ நியூமரேட்டரில் போய் நியூமரேட்டரோட மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, அப்போ டினாமினேட்டரில் வெறும் 2 இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால் இந்த இடத்துல டினாமினேட்டரில் இவ்வளவும் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தோஸ் திங்ஸ் மஸ்ட் பி என்க்ளோஸ்டு வித்தின் த பெராந்தசிஸ். ஓகே, ஸோ ரூட் 1 கண்டுபிடிச்சிட்டோம். ரூட் 2 அதே மாதிரி தான். என்ன அந்த ப்ளஸுக்கு பதில் என்ன போடுறோம்? நம்ம மைனஸ் அப்படின்னு போட்டுடுறோம். d is equal to 0னா R1 மட்டும் தானே சார் வரும்? b அப்போ வராதுல்ல சார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் d வராதுல்ல. இதை நான் உங்களை டெஸ்ட் பண்ணது தான். -b/2a. இவ்வளோ லேட்டாக சொல்லுவீங்க, முன்னாடியே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து நானும் சரி பார்த்துட்டேன் சார். சரி, பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தியா? ஓகே, இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இன்னும் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகே, R1 ஒரே ஒரு ரூட் மட்டும் தான், அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். டிஸ்பிளே பண்ணிவிட்டு printf the root isன்னு போட்டு %f போட்டு நம்ம அந்த ரூட்டை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். இன்னும் சொல்லணும்னா %f பதில் 0.2f போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். 0.2fன்னு போடுவோம். ஏன்னா 2 டெசிமல் பிளேசஸோட கட் ஆகிடும் அப்படின்றதுனால. R1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது வந்து d = 0க்கு மட்டும்தான் இது. அடுத்தது d = 1 அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, the root is d = 1 இல்லை, என்ன வரணும்? அடுத்தது என்ன? d is equal to greater than 0. d is equal to greater than 0வா? d is equal to greater than 0. d is greater than 0. d is greater than or equal to லாம் கிடையாது. ஈக்குவல் டு தனியாக இங்கே செக் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு தனியாக செக் பண்ணிட்டோம். அதனால் இந்த இடத்துல தான். ஸோ த ரூட் இஸ் என்னன்னு வரும்? ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அப்படின்னு போட்டுட்டு ரியல் பார்ட்டை ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அப்படின்னு போட்டுட்டு இப்போ தான் 2 ரூட் வந்து கேல்குலேட் பண்ணணும். என்னென்ன? -b ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் d டிவைடட் பை 2aன்றது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட் என்ன? R2 -b மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் d டிவைடட் பை 2a அப்படின்னு போட்டுட்டு ரூட் 1 ஈஸ் அப்படின்னு போட்டு R1ஐயும் ரூட் 2 ஈஸ் அப்படின்னு போட்டு R2வையும் டிஸ்பிளே பண்ணிடுறோம். புரிஞ்சுதா இந்த கோடிங்? d greater than 0க்கு இது எனக்கு வந்து எல்ஸ் எல்லாம் போடலை நான். இது ட்ரூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த d = 0 இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இது ஃபால்ஸ் ஆகிட போது, அதுக்கு அடுத்ததும் ஃபால்ஸ் ஆகிட போது, டேரெக்டாக இதை விட்டு ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வந்துடும். அதே மாதிரி d greater than 0 இருந்தால் இது ஃபால்ஸாக இருக்கும், இது மட்டும் ட்ரூவாக இருக்கும். இது உள்ளார உள்ளதெல்லாம் போய் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது புரிஞ்சுதா பாருங்கள். d greater than 0க்கு புரிஞ்சுதா?
Yes, sir. ஓகே ரைட். இப்போ டி வந்து லெஸர் தேன் 0 அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா இமேஜினரின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு மட்டும்தான் இப்போ பெண்டிங் இருக்குது. டி லெஸ் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இதையே தான் வந்து செய்ய போகிறோம். இந்த மெசேஜ் அப்படியே எடுத்து நான் இந்த இடத்துல கீழே டிஸ்பிளே பண்ணிக்க போகிறேன். The root is complex or imaginary. Okay, complex or imaginary அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிட்டு ரியல் பார்ட்டை கால்குலேட் பண்ணுறோம். ரியல் பார்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? -b டிவைடட் பை 2a, இவ்வளோ தான் ரியல் பார்ட்டு. இமேஜினரி பார்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? i is equal to சொல்லுங்கள், root d by 2e. ஸ்கொயர் ரூட் ஆஃப் root d டி போடக்கூடாது. ஏன்னா டி வேல்யூ இங்கே பாருங்க, டி வேல்யூ மைனஸில் இருக்குது. மைனஸ் நெகட்டிவ் நம்பருக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது உங்கள் ப்ரோக்ராம் ஹேங் ஆகி ரன் டைம் எரர் வந்துடும். அதனால் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வாட் வி டூ இஸ் மைனஸ் டி அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை 2a. 2aவும் இப்படி போடக்கூடாது. வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் இல்லையா? எப்படி போடணும்? 2a 2 ஆஸ்ட்ரிக் ஏன்னு போடணும். எஸ் சார். அதனுடைய ப்ராக்கெட்ஸ்குள்ளார போடணும். இப்போ ரியல் பார்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன், இமேஜினரி பார்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வழியாக ஒரு இதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிட வேண்டியது தான். √1 இதுவும் 2 ரூட்டு தான். √1 இஸ் % f. இது வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு ரியல் வரணும், ப்ளஸ் %fன்னு போட்டு பக்கத்துலேயே ஐ வரணும், ஒரு ஸ்பேஸ் விட்டு ஐ வரணும். மொதல் %f இருக்கிற இடத்துல எனக்கு ரியல் பார்ட் வரணும். ரெண்டாவது %d இருக்க %f இருக்கிற இடத்துல இமேஜினரி பார்ட் வரணும். இதையும் வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், 0.2f அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய மொதல் ரூட்டு. ரெண்டாவது ரூட்டில் ஒன்றும் இல்லை, அந்த சைனை மட்டும் இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதில் டிஸ்பிளே பண்ணுற இடத்துல மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதும். திஸ் இஸ் √2. ஓகே, நீங்கள் எல்லாம் செமிகோலன் வரணும். ஓகே, புரிஞ்சுதா? ரன் பண்ணி பார்ப்போமா? எஸ் சார். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம கொடுத்த இன்புட்டை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏபிசிக்கு என்ன கொடுத்தோம்? ஒரு சின்ன மிஸ்டேக்கு, எரர். இப்போ ஆக்சுவலாக ரன் ஆகுது, பட் ஒரு எரர் கட்டுது. என்னென்னா, இந்த math.h அப்படின்ற அந்த ஹெட்டர் ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணலை. அது ஏன் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் பாருங்களேன். இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம்ல, 2-3 இடத்துல வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்றத ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து math.h அப்படின்ற ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் மேலே இந்த லைன் வந்து ரொம்ப அவசியம். இன்க்ளூட் math.h, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இந்த ஸ்கொயர் ரூட்டு. அதனால் இது வரைக்கும் நம்ம வெறும் இன்புட் அவுட்புட்டை மட்டும் தான் வச்சு டீல் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸையும் பயன்படுத்தலை. ஃபஸ்ட் டைமாக இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து வி நீட் திஸ் சப்போர்ட். இந்த ஹெட்டர் ஃபைலோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை. அதனால் இந்த math.h யூஸ் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கோஎஃபிஷியன்ஸ் கேட்குது. நம்ம என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம் சொல்லுங்கள் யாராவது? 1, அப்புறம் -8 -8 அப்புறம் 15 -8 இல்லை, சாரி -8 15. ஒரு ப்ராப்ளம் என்ன, ஆக்சுவலாக ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு, பட் அந்த ஃபார்மேட்டு கொஞ்சம் எதிர்பார்த்த டிசைனில் வரல. இந்த டிசைன்னா ஃபார்மேட்டு, இந்த ரூட் இஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு போட்டுட்டு √1 √2 இதெல்லாம் அடுத்தடுத்த லைனில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து \n போட்டுக்குங்க. \n. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இந்த √1 √2 இருக்கிற இடத்துக்கு மட்டும் நீங்கள் \n போட்டுக்கோங்க. \n. சிமிலர்லி ஹியர் ஆல்சோ இதுலேயும் \n. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் அகெயின் வி ரன் திஸ் ப்ரோக்ராம். 1 இன்னொரு இன்புட் என்ன கொடுத்தோம்? 1 -8 1 -8 -8 இல்லைம்மா, அடுத்தது இன்னொன்று பெரிய நம்பராக கொடுத்தேன். 49லாம் வந்துச்சே. 49 ஏதோ ஒன்று வந்துச்சு, எழுதிக்கலையா? 13 36. ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். த ரூட் இஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்.
அப்படின்னு சொல்லிட்டு 9 அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டு, 4 அப்படின்னு சொல்லி ஒரு ரூட். பாருங்கள் இதுதான். ஓகே, இப்போ காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து அது எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அதையும் காம்ப்ளெக்ஸுக்கு எனக்கு வேல்யூ வரணும் அப்படின்னா b² - 4ac வந்து எனக்கு நெகட்டிவில் வரணும். ஸோ அப்போ 4ac வந்து நெகட்டிவில் வரும். அப்போ 2 5 6 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்படி வந்திருக்கு பாருங்கள். த ரூட் இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இமேஜினரி. ரூட் 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1.25 ப்ளஸ் 1.2i 1.25 மைனஸ் 1.2i. இதான் 2 ரூட்டு. நல்லா இருக்குல்ல? இது ஈக்குவலுக்கு ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஈக்குவலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தனே, அந்த வேல்யூ இருக்கா அவங்கள்ட்ட? 1 1 10 10 25 25. சரிங்களா? இந்த ரூட் இஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு போட்டு ரூட் வேல்யூ வந்து -5. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனில் -5 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபைன், கரெக்டாக ஒர்க் ஆகுது. நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இதை வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ப்ரோக்ராமை 45th ஹோம்ஒர்க்கு. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் இப்போ ரொம்ப பெருசாக கொடுக்க போகிறதில்ல. நீங்களே யோசித்து எழுதுங்க. ரைட்டு சி ப்ரோக்ராம் to count the number of vowels and consonants in a string. Number of vowels in a string. அப்போதும் vowels மட்டும் போடுங்க, மற்றதெல்லாம் வேண்டாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ரோக்ராமை நோட் பண்ணி முடிச்சுக்கிட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற 45th ஹோம்ஒர்க்கு நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணலாம் கிளாஸில். Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ.